ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பயனுள்ள வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புது இரும்பு கடாயை வந்துட்டு இது எப்படி நம்ம க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த புதுசாக நம்ம வந்துட்டு இரும்பு கடாய் வாங்கும்போது அதில் வந்துட்டு துரு ஏறாமல் இருக்கிறதுக்காக க்ரீஸ் வந்து தடவி வைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அதை தொடும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த கருப்பு கருப்பாக ஒட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 4 தடவை கழுவினாலும் அந்த பிசுபிசுப்பு தன்மை அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை நல்லா 4 தடவை சோப் போட்டு கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு புளியும் லெமனும் போட்டு அந்த லெமன் ஜூஸும் லெமன் தோலோடு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நல்லா அந்த க்ரீஸ் வரும். நல்லா கொதித்த அப்புறம் அந்த லெமன் தோலை வந்துட்டு கத்தியாலேயோ இல்லை தோசை கரண்டியாலேயோ வந்துட்டு ஃபுல்லாக அதை வந்து வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க. அதிலே வந்துட்டு நல்லா அதில் உள்ள அந்த க்ரீஸ்லாம் வந்துடும். நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சப்பறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஆறுனப்புறம் கீழே ஊற்றிடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக போயிருக்கு. அந்த க்ரீஸ்லாம் வந்துட்டு சூப்பராக போயிருக்கு. இப்போ அந்த கைப்பிடி பேக் சைட்லலாம் இருக்கும் இல்லையா, ஸோ வந்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டு லெமன் ஜூஸு உப்பு புளி போட்டு நல்லா உள்ளேயும் வெளியும் வந்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை வந்துட்டு நம்ம பழக்கணும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இந்த தாளிக்கும் போது அந்த கடாய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம தாளிக்கணும். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கருப்பாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறம் அந்த வெங்காயம் நம்ம யூஸ் பண்ண வேணாம், அதை கீழே போட்டுடலாம். கீழே எடுத்து போட்ட அப்புறம் மறுபடியும் அந்த கடாயை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ சட்னிக்கு வதக்கிட்டுருக்கேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் பார்க்கலாம்.